சுவாமி, தங்களின் லீலையின் அவதாரம் எப்பொழுது? ரேணுகா, பரமேஸ்வரா, பூலோகத்தில் மனிதர்கள் சிவதர்மம் சிவாச்சாரங்களை மறந்து அதர்மம் அநீதி என அநியாய பாதைகளில் நடந்து ஜாதி மதங்களின் அராஜகமாகி அறியாமை எனும் பிடியில் மூழ்கி தர்மத்தை கேள்விக்குறியாக்கி வாழ்கிறார்கள். ஜெகதீஸ்வரா, பூலோகத்தில் மனிதர்கள் இவ்வளவு அவல நிலையில் இருக்கிறார்களே, அது ஏன்? ஆமாம் ரேணுகரே, நம்பிக்கைக்காக, நம்பிக்கை தர்மத்திற்காக புதிய நம்பிக்கை தர்மம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதுவும் வீரசைவ தர்மம் என்ற அமோகமான நாமத்தில். வீரசைவ தர்மமா? ஆம், விஸ்வவியாபியாக வீரத்தை வெல்லும் தர்மம், அதுதான் வீரசைவ தர்மம். 84 லட்ச ஜீவராசிகளை எதிர்த்து வெல்லக்கூடிய, அனைத்து சக்தியையும் வெல்லக்கூடிய ஸ்தானமே வீரசைவம். பூலோகத்தில் அவதரித்து சத் தர்மத்தை வெல்லப் போகும் சிவயோகி சித்தர் யார் பிரபு? அந்த மகா சிவயோகி சித்தர் நீர்தான். பூலோகத்தில் சத் தர்மத்தை ஸ்தாபிக்க தங்களால் முடியும் என்பதால் அந்த மகா காரியத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். பூலோகத்தில் அவதரித்து அதர்மம் அராஜகங்களை விரட்டியடித்து சிவாச்சாரம் சிவ தத்துவம் சிவ தர்மங்களை போதித்து வீரசைவ தர்மத்தை ஸ்தாபித்து ஜெகத்குரு ஆகக்கூடிய ரேணுகர்